வேலூர்ல இருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டாங்கப்பா. திருப்பதி 100 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அப்பா ஐயோ யோ சிறுத்தை புலி பார்த்ததா வந்து சொல்றாங்க. அங்கே ஒரு கார் நிக்குது, அது மட்டும் தான் வெளிச்சம். நிம்மதியா படுத்து தூங்க போறேன். வணக்கம், உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை நடந்து போயிட்டு இருக்கேன். என் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வந்துட்டாங்கப்பா திருப்பதிக்கு சாமி. திருப்பதிக்கு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தரிசனத்தை பொறுத்து. ஆயிரா திவா ஏரியா பாண்டிங் எல்லாமே வந்து அன்பு தம்பிங்க. எப்பா சூப்பர். கோவிலாண்ட வழி அமைச்சது இல்லாமல் கொஞ்சம் தூரமாக வந்து பார்த்துட்டு போகணுன்ற இந்த எண்ணம் வந்து போதும்பா. எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கணும்னு வேண்டிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வரேன். அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த சைடுல பெல் பட்டன் டிங்னு ஒரு அம்சம். ஏப்பா சூப்பர். தம்பிங்க வந்து பாத்தீங்கன்னா பேக் பின்னாடி ரிஃப்ளெக்டர்லாம் வர ஒட்டி இருக்கானுங்க. அது வந்து ரொம்ப சில லாரிக்காரனுங்க வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றாங்க, குடிச்சிட்டு ஓட்டுறாங்க. ப்ளீஸ் இந்த ரோடு ஆக்சிடென்ட் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். நம்ம இந்த மாதிரி போறவங்க ரோட்ல இப்போ நடப்பயணமா நடந்து போறாங்களே, அவங்களுக்கு நம்ம தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில், இந்த பன்னு, பிஸ்கெட் அந்த மாதிரி என்ன வாங்கி கொடுத்து உதவி பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் பண்ணாம உதவி பண்ணா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்பா என்ன ஒரு கருத்தை வந்து சீக்கிரமா இப்படி தந்துரு இப்படி பேசுற சாமி. சரி ஓகே, நான் பண்ண மாட்டானே. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பாய். பார்த்து சேஃபா வீட்டுக்கு போங்க. சேஃப் ஜர்னி. நான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி இருக்கேன். திருப்பதி 100 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இன்னும் 100 கிலோமீட்டர். செம்ம த்ரில்லிங்காக இருக்க போகுது. அப்படியே ஒரு வழியாக நடந்து திருப்பதிக்கு வரலங்க. எங்கள் ஊருக்கு போகிற வழியில், இந்த கிங்ஸ்டன் காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த கோவில்கிட்ட வந்துட்டேன். இப்போ ஏன் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறேன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய காலி ரோட்டில் உக்காரத்துக்கு திண்ணை கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். ஏன் தெரியுமா? பயங்கரமான கால்வலி. இந்த திண்ணையில் போய் உக்காரும் போது அப்பா ஐயோ என்ன சொகண்டா. இந்த நாய்க்குட்டி வேற ஒன்று இங்கே இருக்கு. காலியான ரோடு. அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து இருக்கேன். உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் சொன்ன அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் இதாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா லாரியுமே இங்கே நின்று பூஜைலாம் போட்டு போவாங்க. எதுவும் அசம்பாவிதம்லாம் நடக்கக்கூடாது, எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகக்கூடாதுன்னு. இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்ட்ரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சித்தூரும் தமிழ்நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே செக் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் வந்து கரெக்டாக இப்போ அரௌண்டு என்ன டைம் ஆகுதுன்னா 1:31 ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நடந்து போனவங்க சிறுத்தை புலி பார்த்ததா வந்து சொல்கிறாங்க. நேற்று சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து இந்த காட்டுக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு காடு, அந்த பக்கம் ஒரு காடு, 2 காடு, அதாவது 2 மலைகளுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடே போகுது. சிறுத்தை புலி போனதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் செக் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க பார்த்து அப்படின்றாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கதையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் போல். இந்த ரோடு காமிக்கிற பாருங்கள். அங்கே ஒரு கார் நிற்கிது, அது மட்டும்தான் வெளிச்சம். இப்போ ஏதாவது ஒரு வெஹிக்கிள் போகும், இருங்க காமிக்கிறேன். இதுதான் ரோடு. பஸ்ஸு போகும்போது வெளிச்சம் இருக்கா? பஸ்ஸு மறைஞ்சதும் பாருங்கள் மொத்த வெளிச்சமும் போயிடும். 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு. யானையே வந்தாலும் சொல்லிக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை போயிருக்கு. சரி ஓகே, வாங்க போவோம். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சத்தில் மட்டும்தான் தெரியும். லைட்டு போயிடுச்சுன்னா எது ரோடு எது காடுன்னே தெரியாது. ரிஃப்ளெக்டர் இருக்கிறதுனால தெரிஞ்சு பாருங்கள், அதுலேருந்து காடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு டு சித்தூர் பார்டர். 2 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்.
இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லைட் வெளிச்சம் தெரியுது. அந்த ரோடை திரும்பி பாருங்க. இந்த ரோட்டில் தான் நான் இப்போ நடந்து வந்தேன். திரும்பவும் இந்த ரோடு பாருங்க. அட கடவுளே, குறுக்க அதுக்கு இந்த லைட் இல்லாமே இருந்திருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கக்கூடிய கோவில். கோவில் ஓப்பனில் இருக்கான்னு கூட தெரில. உள்ள ஒரு சாமி படுத்துனுங்கிறாரு. அப்பா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பட்டுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஃபேன் கூட இருக்கு பாருங்க. ஃபேன் ஓடிங்க இருக்கு. அதை போட்டுக்கிற சாமி. பிளேஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விநாயகர் கோவில்னு நினைக்கிறேன். அடா விநாயகர் பெருமாளே, இவ்வளோ நேரம் இந்த இடத்த பார்க்கறதுக்காக இந்த அமைதியை தேடி நான் பட்ட பாடு இருக்கு. இந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுப்பா. கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு. உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். நம்ம அப்படி படுக்காம விஜயபுரத்துக்கும் பெட்ஷீட் போட்டு அதான் கரெக்ட். வாட்டர் பாட்டில் பேக் எல்லாம் வச்சாச்சு. நிம்மதியாக படுத்து தூங்க போகிறேன். செம்ம டயர்டாக இருக்குது. யாருன்னே தெரில. அந்த அண்ணன் உள்ளே வந்து பத்துக்கிட்டுமானான்னு படுத்துக்குப்பான்னாரு. படுத்தாச்சு. மேலே ஜில்லுன்னு ஃபேன் காற்று சூப்பராக ஓடின்னு இருக்கு. எல்லாருக்கும் குட் நைட். காலையில் பார்க்கலாம். எனக்கே இது ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தனியாக வர்றது, இது வரைக்கும் தனியாக வந்தது இல்லை. அது சரி, எல்லா இடத்துக்குமே வந்து யாரையாவது எதிர்பார்த்து போக முடியாதுல்ல. சில நேரங்களில் சில சமயங்களில் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் தனியாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பார்த்துப்போம். பிறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறேன். ஒரு நைட்டு தூங்க மாட்டேன்னா குட் நைட்.